பதிலுரை அப்படிங்கிறத குறைந்தபட்சம் எழுதி கொடுத்தவங்களாவது கொஞ்சம் தேர்ந்த அனுபவம் வாய்ந்தவர்களாக அல்லது கற்றறிந்தவர்களாக இருந்திருந்தால் ஒருவேளை நம்முடைய ஸ்லீப்பிங் சிஎம் ஸ்கிரிப்ட் மாஸ்டர் ஒழுங்கா தொடக்கத்திலேயே கடுமையான விமர்சனங்கள் நம்ம பேசுவோம், நிறைய இருக்கு வாய்ப்பு. சட்டமன்றத்தையே அவரு மதிக்கல. நீங்க என்னைய மதிக்க வேணாம், சட்டமன்றத்தை மதிக்க வேணாம், ஸ்பீக்கரை மதிக்கணும்ல, சபாநாயகரையாவது மதிக்கணும்ல. சபாநாயகரையும் ஒருமையில விழிக்கிறார். அவரை கூப்பிடுறப்பெல்லாம் மாண்புமிகு சபாநாயகர் அவர்களே அப்படின்னு தான் பேசி தான் ஆரம்பிக்கணும். ஒருமையில தான் சபாநாயகரே கூப்பிடுறாரு. நாங்கள் இங்கே என்ன ஆக்ஷன் ஷூட்டிங்கை நடத்திக்கிட்டு இருக்கோம். ரொம்ப வெட்கக்கேடான ஒரு சூழலில் தமிழ்நாடு இன்றைக்கு சிதிலமடைந்து ஒரு சர்க்கஸ் கூடாரத்தில் போய் மாட்டிக்கொண்டதை நினைத்து ஒரு அரசியல் ஆர்வலனாக நான் ரொம்ப வெட்கப்படுறேன். அண்ணாவினுடைய சொற்பொழிவுகள் இன்றைக்கும் அரசியலுக்கு பாடம். அதை கடந்து முத்தமிழறிஞர் கலைஞர் சொல்கிறார், சட்டமன்றம் என்பது ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்பது அல்ல, நமக்கு வாக்களித்த ஒவ்வொரு வாக்காளனுடைய மனசாட்சி பேசுகிற மன்றம் அப்படிங்கிறாரு கலைஞர். அவருடைய தலைவர் முதலமைச்சராக இருக்கிற போதும் அவர் பேசின அந்த முதல் சொற்பொழிவை எடுத்து பாருங்க. நீங்கள் இப்படி தொடர்ச்சியாக எல்லா தலைவர்களும், அம்மையார் ஜெயலலிதாவாக இருக்கட்டும், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களாக இருக்கட்டும், காமராஜராக இருக்கட்டும், அவர்கள் எல்லோரும் எளிய மொழியில் பேசினார்கள். ஆனால் எப்படி பேசினார்கள்? அந்த மன்றத்திற்கான கண்ணியம், மன்றத்திற்கான அந்த பொறுப்புணர்வு இருக்குல்ல. தான் முதலமைச்சரானதே இன்னும் அவரால் உணர்ந்து கொள்ள முடியாமல் இன்னமும் நான் ஆக்டரா தான் பேசிக்கிட்டு இருப்பேன் அப்படிங்கிறத இந்த மன்றம் எப்படி ஏற்று? நீ அமைச்சராகவே இருந்தாலும் சின்ன பிள்ளைங்க காலை பிடிக்க கூடாது, குத்துப்பாட்டுக்கு வாடி 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 கைப்படாத சீடுன்னு டீச்சர் கையை பிடிச்சிக்கிட்டு ஆடக்கூடாது, அது மந்திரிக்கு அழகு இல்லை அப்படின்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க சார். நாம அதெல்லாம் படிச்சுதான் வளர்ந்துருக்கோம். இது தமிழ்நாடு தானே, இந்த தமிழ்நாடு தானே, ஆகச்சிறந்த மன்றங்களை கொண்ட தமிழ்நாடு தானே. எல்லா கலாச்சாரத்தில், மொழியால், பண்பாட்டால் எல்லாவற்றையும் பாதுகாக்கிற மன்றம் சார். அது தேடுறாரு, இப்படியே இப்படி தேடுறாரு. நாங்க கேட்கலாமா? செங்கல்பட்டுல ஒருத்தங்க புருஷனை காணோம்னு தேடிக்கிட்டு இருக்காங்களேன்னு. அது தனிப்பட்ட விவகாரம் இல்லையா? அது பர்சனல் இல்லையா? அந்த பர்சனல் சட்டமன்றத்துல அப்பாவா காணோம்னது, தலைவரா இருந்தவரை காணோம், முன்னாள் முதல்வரா இருந்தவரை காணோம்னா அது அரசியலா எடுத்துக்கலாம் சார். எங்க எதிர்கட்சி தலைவரை பார்த்து உங்க அப்பாவை காணோங்கிற மாதிரி செய்கை பண்ணா நாங்க அப்படித்தானே கேட்போம். இப்ப ஜெய்சன் கேக்குறாருல, எங்க அப்பா ஒரு வருஷமா எதிர்கட்சி தலைவர் அவையில இல்லவே இல்லையே, வெளிநடப்பு பண்ணிட்டாங்க. எதிர்கட்சி தலைவர் இருக்கிறாரு இல்ல, அது மன்றம், சட்டமன்றம். அந்த மன்றத்திற்கென்று மாண்பு இருக்கிறது. அந்த மன்றத்தில் பதியப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைகளும் வரலாறு. அந்த வரலாற்று விழுமியங்கள் நிறைந்த அந்த அவைய கேவலமான ஒரு சர்க்கஸ் கூடாரமாக மாற்றி இருக்கிறார் இன்றைய முதலமைச்சர் விஜய் அவர்கள். நான் வருத்தப்படுறேன், வெட்கப்படுறேன். நான் இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சரை எதிர்பார்க்கல. போன வாரம் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய முதல் பக்கம் சார், டைம்ஸ் கார்னர்னு அவங்க எழுதுறாங்க, மிஸ்டர் சிஎம் ஆஃப் தமிழ்நாடு மிஸ்டர் விஜய்